காரைக்குடியில் லலிதா முத்துமாரியம்மன் 10 நாள் திருவிழா. கோடிக்கணக்கான பால் குடங்கள், லட்சக்கணக்கான தீச்சட்டிகள், அலகு குத்துதல், பறவை காவடி துணையும் பார்த்து மகிழுங்கள். அப்பத்தா அன்புடன் டிவி, கண்ணம்மா ஏப்பத்தா டிவி பார்க்கையிலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீகமும் தீபமும் உங்களுக்கு வேண்டியது நினைத்து பாருங்க. அதே சமயம் அப்பத்தாவும் நினைப்பேன், அது அத்துணையும் நடக்கும். வெள்ளமென பால் 24 மணி நேரமும் 10 நாட்களும் தொடர்ந்து அருமையான ஒரு அற்புதமான ஒரு திருவிழா. காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன். கண் வைப்பாய் கமலத்தாயே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும். நீலமா மலரை பார்த்து நிலையில்லா தலையும் மண்டு நிற்பதும் பறப்பதும் போல் நின்மொழி மயக்கம் கொண்டு கோலமா நெடுமால் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி அந்த இருவழி சிறிது நேரம் என் வசம் திரும்புமாயின் எங்கிய காலம் சென்று ஆலமா மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன். அருள் செய்வாய் கமலத்தாயே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும். சப்ஸ்கிரைப் உடனே டச் பண்ணிடுங்க. அப்போ தான் அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து வரும். தோது இருக்கையில் வேண்டியது நினச்சி பாருங்கள். அப்போ தான் போல் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதே அருமையான ஒரு அற்புதமான ஒரு சூப்பிடி திருவாதிரை ஒரு திருவிழா போல. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக இன்னார் வீட்டில் பிள்ளைங்க இருக்கு, பொண்ணு இருக்குன்னு சொல்கிறதுக்காக சூப்பிடி, திருவாதிரை, புதுமை எல்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட சொந்தங்களை எல்லாம் அழைத்து ஒரு 4-5 நாள் திருவிழா மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது காலப்போக்கில் மாதிரி மறைந்து போயிடுச்சு. ஆனால் இப்போது இந்த நூற்றாண்டு 25வது நூற்றாண்டு 26வது நூற்றாண்டு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு ஆசை, அதே சூப்பிடி திருவாதிரை நம்மளும் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நகரத்தார் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. சூப்பிடிங்கிறது அன்னைக்கு காலையில் கோலமிட்டு விளக்கேற்றி வெள்ளியில் ஒரு சின்ன குந்தாணி மாதிரி, அப்புறம் வெள்ளி சட்டியில் விளக்கு, உலக்கையும் வெள்ளியில் அற்புதமாக அருமையாக ஒரு வயதானவங்க பாரம்பரியமாக கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் செஞ்சு பழக்கமானவங்களை கூட்டியாந்து நமக்கு மரியாதை பண்ணி அவங்கள அமர்த்தி அவங்க சொல்கிறபடி அவங்க எல்லாமே இது அப்பத்தா முறை, இது ஆயா முறை, இது ஐயா விட்டு ஆயா முறை, இது ஐயா விட்டு அப்பத்தா முறை என்று நாத்தனார் முறை, அத்தை முறை என்று அவர்கள் சொல்லி கொடுத்தது போல் அருமையாக நகழ்வதே சூப்பிடியும் திருவாதிரையும். ஆனால் இந்த சூப்பிடி விழாவின் போதும் திருவாதிரை விழாவின் போதும் நம் கல்யாணங்களில் செய்வது போலவே படைப்பு என்று ஒன்று அவசியம் உண்டு. பங்காளிகள் கூடி படைப்பது, தெய்வங்களை நினைத்து 6 இலை போட்டு அருமையாக படைப்பது அருமையான ஒரு நிகழ்வு. ஆனால் சூப்பிடி திருவாதிரைக்கு மூர்த்தக்கால் ஊன்றுவது இல்லை. எல்லோருக்கும் பெரிய இது ஒரு சந்தேகம். மூர்த்தக்கால் ஊன்றது இல்லையா? ஊன்றது இல்லை. அதற்கு பதிலாக அரசாணி காலு கோலமிட்டு அதில் தம்பதியர், பங்காளிகள், சொந்தங்கள், மாமாக்கள் அனைவரும் பால் ஊற்றி மூர்த்தக்கால் செய்வது போலவே செய்து அதில் வாழை மரத்தை தண்டோடு கூடிய வாழை மரத்தை ஊன்றி அதில் சூப்பிடி விளக்கு ஏற்றுவது, அது எல்லோரும் அனைவரும் ஏற்றுவதும், பிறகு அதே
நடுவீட்டிலிருந்து குந்தாணியையும் வெள்ளி உலக்கையையும் அவரவர்கள் தோதுக்கு போல் வெள்ளியில் இருப்பவர்கள், வெள்ளியில் சில்வரில் இருப்பவர்கள், பித்தளையில் இருப்பவர்கள், தாம்பரத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அவரவர் தோதுக்கு போல் அதே ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்து பார்த்து திருவாதிரை பாட்டு, சூப்பிடி பாட்டு என்று கிட்டத்தட்ட பரீட்சைக்கு போவது போல் 20 பிரிண்ட் அவுட்டை வைத்துக்கொண்டு அதன்படி மாறாமல் அற்புதமாக ஒரு பெரும் விழா நாட்டரசன் கோட்டை முழுவதும், மதுரை முழுவதும், பாகனேரி முழுவதும், மதகுபட்டியில் கிட்டத்தட்ட இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரை பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த வீட்டில் அற்புதமான ஒரு பெரும் விழா. அருமையான ஒரு உணவு, அருமையான ஒரு சடங்குகள், சம்பிரதாயம், முறைதலைகள் அத்துறையும் பார்த்து பார்த்து தேடி தேடி எல்லாம் எதனால்? இறைவனருள் இருப்பதனால். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருந்த உள்ளங்கள் அனைத்தும் பாசிட்டிவ் எனர்ஜி இருப்பதால், நம்மை சுற்றி இறைவன் சூழ்ந்திருப்பதால் எந்தவித தங்கு தடையுமின்றி சூப்பிடியும் திருவாதிரையும் அற்புதமாக நடக்கும் ஆனந்தமான ஒரு திருவிழா. சூப்பிடியின் பொழுது அந்த காலத்தில் இந்த காலத்தில் மாப்பிள்ளை வருவது போலவே மாப்பிள்ளை உடை அணிந்து குதிரை மேல் கோவிலிலிருந்து அழைத்து ஊரை சுற்றி வந்து எல்லோர் வீடுகளிலும் ஆரத்தி எடுத்து அருமையாக வெளிநாட்டில் வாழ்ந்த பிள்ளைகள் இந்தியாவில் வந்து தமிழ் பேசி அற்புதமாக மதுரை வீரன் போல, கருப்பன் போல குதிரையில் ஏறி அமர்ந்ததும் ஊரே வியந்தது. அதுபோல் திருவாதிரை பெண்ணும் அற்புதமாக அழகாக 9 கன்னிமாருடன் சென்று 9 காய்கறிகள் வாங்கி கும்மி அடித்து பாட்டு பாடி அற்புதமான ஒரு திருவிழா. ஒரு திருவிழாவின் பொழுதும் சிவனுக்கு, கோயில் பரிவார சுவாமிகளுக்கு அபிஷேகம், ஆராதனைகள், முருகனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அருமையான ஒரு அற்புத நிகழ்வு. அப்பத்தாவுக்கு கிடைத்த அருமையான ஒரு பெருமை பேரன் பேத்திக்கு சூப்பிடி திருவாதிரை கண்டு மகிழும் ஆனந்தத்தை தந்தது இறைவன் அருளாகும். ஆதி பராசக்தி அம்பிகே, ஆனந்ததாயினி அம்பிகே, ஆதி பராசக்தி அம்பிகே, ஆனந்ததாயினி அம்பிகே, பிரேமஸ்வரூபிணி ஸ்நேஹஸ்வரூபிணி, பிரேமஸ்வரூபிணி ஸ்நேஹஸ்வரூபிணி, பிரேமஸ்வரூபிணி ஸ்நேஹஸ்வரூபிணி, பிரேமஸ்வரூபிணி ஸ்நேஹஸ்வரூபிணி, அம்பா ஸ்ரீ ஜகதம்பா, அம்பா ஸ்ரீ ஜகதம்பா, அம்பா ஸ்ரீ ஜகதம்பா, அம்பா ஸ்ரீ ஜகதம்பா, அம்பா ஸ்ரீ மோகாம்பா, அம்பா ஸ்ரீ மோகாம்பா, அம்பிகே ஜகதம்பிகே, ஆதி பரா
ಆದಿ ಅಂಬಿಕೆ ಆನಂದದಾಯಿ ಆದಿ ಪರಾಶಕ್ತಿ ಅಂಬಿಕೆ ಆನಂದದಾಯಿ ಪ್ರೇಮ ಸ್ವರೂಪಿ ಪ್ರೇಮ ಸ್ವರೂಪಿ ಪ್ರೇಮ ಸ್ವರೂಪಿ ಸ್ನೇಹ ಸ್ವರೂಪಿ ಜ್ಞಾನ ಸ್ವರೂಪಿ ವೇದ ಸ್ವರೂಪಿ ಜ್ಞಾನ ಸ್ವರೂಪಿ ವೇದ ಸ್ವರೂಪಿ ಅಂಬಾ ಶ್ರೀ ಜಗದಂಬಾ ಅಂಬಾ ಶ್ರೀ ಜಗದಂಬಾ ಅಂಬಾ ಶ್ರೀ ಜಗದಂಬಾ ಅಂಬಾ ಶ್ರೀ ಜಗದಂಬಾ ಅಂಬಾ ಶ್ರೀ ಮೂಕಾಂಬಾ ಅಂಬಾ ಶ್ರೀ ಮೂಕಾಂಬಾ ಅಂಬಿಕೆ ಜಗದಂಬಿಕೆ ಅಂಬ ಆದಿ ಪರಾಶಕ್ತಿ ಅಂಬಿಕೆ ಆನಂದದಾಯಿ ಅಂಬಿಕೆ ಮಂಗಳ ಮಾಂಗಲ್ಯೇ ಶಿವೆ ಸರ್ವಾರ್ಥ ಸಾಧಿಕೆ ಶರಣ್ಯೇ ತ್ರಯಂಬಿಕೆ ಗೌರಿ நாராயணி வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும் மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க கரும்பு போன்றாய் நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய் சிலிர்த்து நிகரில்லா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி இரண்டை மாதுரி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும் நீலமா மலரை பார்த்து நிலையில்லா தலையும் மண்டு நிற்பதும் பறப்பதும் போல் நின்மொழி மயக்கம் கொண்டு கோலமா நெடுமால் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி அந்த இருவிழி சிறிது நேரம் என் வசம் திரும்புமாயின் எங்கிய காலம் சென்று ஆலமா மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமலத்தாயே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் காவடி சிந்து. செந்தூர் என்றொரு தேசம், அங்கு செந்தில் ஆண்டவர் வாசம். செந்தூர் என்றொரு தேசம், அங்கு செந்தில் ஆண்டவர் வாசம். ஒப்பு இல்லை என சொல்லும்படி உலகை அவன் காத்தபடி நின்றான், ஏனை கொண்டான். வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. பக்தர்கள் மீதுதான் பாசம், பணிய பாவங்களாகிடும் நாசம். பக்தர்கள் மீதுதான் பாசம், பணிய பாவங்களாகிடும் நாசம். அந்த தேவர்கள் துயர் போக்க சூரனை வதம் செய்த பாலன் பேரும் வீரன். வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. ஆதிசங்கர நோய் தீர்த்தான்,
பாடிய புஜங்கம் கேட்டான். ஆதிசங்கர நோய் தீர்த்தான் அவர் பாடிய புஜங்கம் கேட்டான். பன்னீர் இலை கொண்டு தருகின்ற விபூதி அணிந்திட்டால் போதும் நோய் போகும். வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. குழந்தை வடிவிலே வந்தான் குமர குருபரன் வாய் பேச செய்தார். குழந்தை வடிவிலே வந்தான் குமர குருபரன் வாய் பேச செய்தான். கந்தர் களிவென்பா அவர் பாட தமிழ் தந்து அருள் செய்து நின்றான் உள்ளம் மகிழ்ந்தான். வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. சஷ்டியில் விரதம் இருந்து அவன் சன்னதி வந்து தொழுது. சஷ்டியில் விரதம் இருந்து அவன் சன்னதி வந்து தொழுது. பிள்ளை வரம் கேட்டான் வடிவேலன் பிள்ளையாய் வந்தில்லம் பிறப்பான் இன்பம் நிறைப்பான். வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. ஓமெனும் பிரணவ வடிவம் எங்கள் ஓராறு முகனின் இல்லம். ஓமெனும் பிரணவ வடிவம் எங்கள் ஓராறு முகனின் இல்லம். மலை ஏறும் சுமை கொடுக்காமல் தரை மீது நின்றபடி அருள்வான் வினை களைவான். வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேள்வேல் என்று நீ பாடு வெற்றி கூடியே வந்திடும் பாரு. வேள்வேல் என்று நீ பாடு வெற்றி கூடியே வந்திடும் பாரு. வளர்பிறை போல நலம் வளர பிறை சூடி மகிழ்வேட அருள்வான் வளம் தருவான். வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு பயமில்லை குமரா. வேலுண்டு வினையில்லை முருகா, வண்ண மயிலுண்டு. கண்களிரண்டும் கருணையை பொழிய கண்ணமிரண்டும் நாடி சிவக்க பின்ன ஜடையோடு அன்ன நடையோடு மின்ன கொடி ஏற்றி அசைந்து அசைந்து மீனாட்சி தாயே வாருமம்மா. சிவமோடு சேர மீனாட்சி தாயே வாருமம்மா. சுந்தரேச மகிழ மீனாட்சி தாயே வாருமம்மா. சுந்தரேசன் மகிழ மீனாட்சி தாயே வாருமம்மா. ஆறுமுகம் 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 என்று போதே ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாடும். ஏதுமையில் வாகன சரவணாயனது ஈசயன மானமுனதென்று மோதும். ஏழைகள் வியாபுலம் இதேதன வீணாவில் உனக்கேமல் புகழ்வாரையும் சொல்லாதோ. நீருபடு மாழை பொருளே நியம வேலணி நீலமயில் வாகமுமை தந்த வேலே. நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அடிய நேடுதலில் வேல்விடும் அடங்க வேலா. சீரிவரு மானமுடன் ஆவியும் ஆணைமுக தேவ துணை வாசி
சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரமதேவர் வரதா முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே. ஒரு செல்போன் ஒன்று கீழே வந்து எடுத்துக்கலாம். யார் வந்து சொல்லிட்டு வாங்கிக்கங்க. ராஜகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மையே தூய உருப்பழிந்து வாழ்வாராயன் உள்ளக்கிருள்ள இருப்பழிங்கையாய் இல்லாது இடர் நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என்னறிந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்டிடன் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரே என்னிலே இருந்து என்று யாரும் கண்டு கொண்டேனே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூட மான்மலர் எடுத்த பாத நீர்முடி எத்திசைக்கும் அப்புறம் உடல் கடந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. கண்களும் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடக்குவாள் பெண்களும் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவாள் கண்களம் கவிழ்ந்த போது நானும் என்று கூடுவாள் என் கடந்து நின்ற மாய என்ன மாயமீசரே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அம்பலத்தை அம்பு கொண்டு அசைந்து கண்டால் அசந்துமோ கம்பமற்ற காக்கடல் கலங்க கொன்றால் கலந்துமோ இன்பமற்ற யோகியே இருளும் வந்து அணுகுமோ செம்பொருள் நம் வள்ளத்துள்ளே சென்றொழிந்த சிவாயமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் கான்று பாம்பின் வாயிலும் நவின்றெழுந்த அக்ஷரம் ஈன்ற தாயும் அப்புறம் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுவோர் எழுத்துமே சொல்ல செங்குதில்லையே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அகாரமான கம்பளம் அனாதியான கம்பளம் உகாரமான கம்பளம் உண்மையான கம்பளம் மகாரமான கம்பளம் வடிவமான கம்பளம் சிகாரமான கம்பளம் தெளிந்ததே சிவாயமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய
வயிற்றோனே பொற்புடைய ரத்தினனே சங்கரதா தர்மதல்லாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல விடிவிழக்கே எழில் மணியே கணபதியே அப்பமுடன் புரிகடலை அவளுடனே அருந்ததலி ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே எமையாள வேண்டும் என அப்பனவன் மடியமரும் அருட்கணியே கணபதியே பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்கி முக்கில்லிட்டு எல்லழவும் சல்லியாத என் மனதை உமதாக்கி தெள்ளியனாய் தெளிவதற்கு தென்தமிழில் போற்றுகின்றோம் உள்ளியதை உள்ளபடி உகந்தழிப்பாய் கணபதியே இன்றெடுத்து இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியாம் சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எம்மை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றியென போற்றுகின்றேன். சீத கலப சந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தலகெரிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும் வேட முகமும் விலங்கு செந்தூரம் அஞ்சு கரமும் மங்குசபாசம் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றாவாயும் பராசக்தி 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 பராசக்தி
தெரியுதா சாமி? சாமி தெரியுதா? சாமி சாமி அந்த பக்கம் தெரியுதா? அந்த லைன் சீக்கிரம் போய்